எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் உறவுகளே, கொண்டைக்கடலை அல்லது சுண்டல் பிரியாணி செய்யலாமா? அதுக்கு நான் முதல்ல ஊற வச்ச கொண்டைக்கடலை 1 கப்பு, 3 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி தழை, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி போன்ற கரம் மசாலா பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி அரை மணி நேரம் முன்னையே ஊற வச்சிடலாம். ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் கீ, 100 ml ஆயில் சேர்த்து சூடானதும் பட்டை கிராம்பு பொருட்களை தாளிச்சிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து லேசாக வதக்கி லேசாக நிறம் மாறினதும் 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டு அது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வரும்போது ஊற வச்சுருந்த கொண்டைக்கடலையை அதில் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் பிரியாணி செய்கிறவங்க இந்த டைமில் வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். அதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள், சீரகப்பொடி எல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக கலந்து விட்டுக்கலாம். 2 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். கலந்து விட்டு உப்பு டேஸ்ட் செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டாக்கா சால்ட் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிக்கும்போது ஒரு ½ லெமன் அதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஊற வச்ச அரிசி அதில் சேர்த்து சில நொடிகள் கழித்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 விசில் முடிஞ்சதும் ஸ்டவ்வை சிம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். 5 மினிட்ஸ் முடிஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபுல் ஸ்டீம் ரிலீஸ் ஆன உடனே குக்கரை ஓப்பன் பண்ணி விரும்பினா 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். சுட சுட நல்ல வாசனையோடு நல்ல டேஸ்டியாக கொண்டைக்கடலை அல்லது சுண்டல் பிரியாணி ரெடி. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி உறவுகளே.